Hi all friends, Beauty Care Academy, Vasiki Manivannan YouTube channel. Professional Beautician courseல இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம் அப்படின்னா மேனிக்யூர் தாங்க இன்னைக்கான சப்ஜெக்ட்ல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மேனிக்யூர் அப்படிங்கிறது என்ன? நம்மளோட கைகளை சுத்தமா வச்சுக்கிற ப்ராசஸ் தாங்க மேனிக்யூர். நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல பெடிக்யூர் பத்தி பார்த்தோம். அதாவது நம்மளோட கால்களை எப்படி சுத்தமா வச்சுக்கிறது அப்படிங்கறத நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இன்னைக்கு நம்ம மேனிக்யூர் பார்க்க போறோம். அதாவது கைகளை எப்படி நம்ம சுத்தமா கிளீனா அதை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கான கிளாஸ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, முதல்ல அவங்களோட நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணணும். அவங்க இதுக்கு முன்னாடி வச்சிருப்பாங்க இல்லையா நெயில் பாலிஷை, அதை நம்ம அசிட்டோன் கொண்டு நம்ம அதை ரிமூவ் பண்றோம் ஃபர்ஸ்ட். இதுதாங்க நம்ம மேனிக்யூரோட ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர். பெடிக்யூருக்கும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எதுவா இருந்தாலும் முதல்ல நம்ம நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் நெயில்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கட் பண்ணி ஃபைல் பண்ணணும். அழகா கட் பண்ணிடுங்க. கேளுங்க, அவங்களுக்கு கட் பண்ணணும்னா கட் பண்ணுங்க, இல்லைன்னா அப்படியே கூட ஃபைல் பண்ணலாம். எல்லாருக்குமே தன்னோட கைகளை பெருசா பராமரிக்கிறதுக்கு நம்ம டைம் எடுத்துக்கவே மாட்டோம். அதாவது நம்ம அப்படியே குளிச்சுட்டு வருவோம், நார்மலா அப்படியே நம்ம எங்கன்னா வெளியில போறோம் அப்படின்னாலும் ஜஸ்ட் ஒரு லோஷன், பாடி லோஷன் கூட சில பேர் போட்டுப்பாங்க. ஆனா நம்மளோட நெயில்ஸை கிளீன் பண்ணணும், அதெல்லாம் யாருமே அவ்வளோ ப்ராப்பரா பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ இந்த மேனிக்யூர் அப்படிங்கிற ஸ்டெப்ல தான் நம்ம இந்த ப்ரொசீஜர்ல நம்ம கைகளை எப்படி சுத்தமா, முக்கியமா விரல்களை எப்படி நம்ம கிளீனா பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயின். கட் பண்ணிட்டு அழகா ஃபைல் பண்ணணும். அவங்களுக்கு எப்படி வேணுமோ, எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு நெயில்ஸை ஃபைல் பண்ணணும். இப்போ ஒரு வார்ம் வாட்டர் நம்ம எடுத்துருக்கோங்க. இந்த வார்ம் வாட்டர்ல நம்ம பெடிக்யூர் சால்ட், அதாவது இதை பெடிக்யூருக்கும் யூஸ் பண்றது, மேனிக்யூருக்கும் யூஸ் பண்ணக்கூடிய சால்ட், இது ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ஷாம்பூ, லைக் பெடிக்யூருக்கு யூஸ் பண்றது தான் ஷாம்பூ நம்ம மேனிக்யூருக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஷாம்பூ கொஞ்சமா அதுல நீங்க இதுதான் போடணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்க வீட்டில் இருக்கிற எனி ஷாம்பூ நீங்க போட்டுக்கலாம். இப்போ இந்த சால்ட் கூட இல்லை அப்படின்னா கூட நீங்க கவலைப்பட வேண்டாங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ற சால்ட் கூட நீங்க போடலாம். அதுவே உங்களுக்கு நெயில்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லது. நம்ம காலுக்கும் நம்ம சால்ட் போட்டு, உப்பு தண்ணி போட்டு கால் வைக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் ஆகும். அதே சமயத்துல கால் வலி ஏதாவது இருந்தாலும், பாதத்துல வலி இருந்தாலும் கம்மியாகும். அதே மாதிரி தான் நம்ம கையிலையும் ஊற வைக்கும் போது உங்களுக்கு சால்ட் போட்டு ஊற வச்சோம்னா நல்லது. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு நெயில்ஸ்ல கியூட்டிக்கல் க்ரீம் அப்ளை பண்றாங்க. நம்ம பெடிக்யூருக்கு கியூட்டிக்கல் க்ரீம் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் உங்களுக்கு மேனிக்யூருக்கும் எல்லா நெயில்ஸ்லயும் கியூட்டிக்கல் க்ரீம் அப்ளை பண்றாங்க. இதுலயும் கியூட்டிக்கல் க்ரீம் அப்ளை பண்ணிட்டாங்க. இதை நம்ம அந்த தண்ணியில சோக் பண்ணணும். நம்மளோட ஹேண்ட்ஸ் ரெண்டுத்தையும் தண்ணியில சோக் பண்ணணும். நம்மளோட கைகளை இந்த வார்ம் வாட்டர்ல நீங்க அப்படியே, அதாவது மெயினா நம்ம எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு முக்கியமா நம்மளோட நெயில்ஸ் அந்த தண்ணியில சோக் ஆகணும். ஃபுல் கம்ப்ளீட்டா பாம் ஃபுல்லா வரணும்னு கூட அவசியம் இல்லை. பாமோட உள்ள இருக்கிறது மட்டும் உங்களுக்கு நனைஞ்சா போதும். இது வரைக்கும் நனைஞ்சா கூட உங்களுக்கு போதும். இது வரைக்கும் உங்களுக்கு சோக் பண்ணா போதும். உங்களுக்கு நல்லா ஃபுல்லா சோக் ஆகணும்னு அவசியம் இல்லை. பண்ணாலும் தப்பு கிடையாது. ஃபுல்லா உங்களுக்கு ஹாஃப் ஆஃப் த பாம் இது வரைக்கும் நீங்க தண்ணி ஊற்றி அதுல நீங்க சோக் பண்ணாலும் தப்பு இல்லை. ஆனா கண்டிப்பா உங்களோட விரல்கள் உங்களுக்கு தண்ணியில இருக்கணும். இப்போ கியூட்டிக்கல் புஷர் யூஸ் பண்ணி நம்ம அந்த நெயில்ஸ் மேல இருக்கக்கூடிய டெட் ஸ்கின்ஸை ரிமூவ் பண்றோம். நம்ம எப்படி காலில் இருக்கிற டெட் ஸ்கின்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்மளோட கையில இருக்கிற நகத்துல இருக்கக்கூடிய டெட் ஸ்கின்ஸும் உங்களுக்கு ரிமூவ் பண்றோம். இது கியூட்டிக்கல் புஷர் யூஸ் பண்ணி, நம்ம ஆல்ரெடி கியூட்டிக்கல் க்ரீம் போட்டு நம்ம சோக் பண்ணதுனால இது ரொம்ப ஈஸியா உங்களுக்கு ஜஸ்ட் லைட்டா இப்படி பண்ணாலே உங்களுக்கு மேல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க இதை புஷ் பண்ணி கிளீன் பண்ணணும். இப்போ நம்ம
கியூட்டிக்கல் சைட் கட்டர் யூஸ் பண்ணிட்டு இந்த நம்ம இப்போ டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் கீழே தள்ளணும் இல்லைங்களா, ஸோ அது எல்லாத்தையும் கியூட்டிக்கல் சைட் கட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் அது எல்லாத்தையும் எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னை இந்த கியூட்டிக்கல் கட்டர் வச்சு நீங்கள் வந்து மெதுவாக புஷ் பண்ணி எடுக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், பார்த்து பண்ணணும். இந்த ப்ரொசீஜர் ரொம்ப கேர்ஃபுல்லாக நிதானமாக பண்ணணும். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரொசீஜர், இதை நீங்கள் அவாய்ட் பண்ணவே கூடாது. அப்போ தான் நம்மளோட நகத்துக்கு, அதாவது சுற்றி இருக்கிற நிறைய வந்து டெட் ஸ்கின்ஸ் இருக்கும், நமக்கு அதெல்லாம் நம்ம சாதாரணமாக எடுக்க முடியாது. இந்த மாதிரி மேனிக்யூர் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் அதெல்லாம் க்ளீன் பண்ண முடியும். ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் எடுக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். ஷாம்பு எடுத்து கை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. எடுத்து ஹேண்ட்ஸை வந்து கிளென்ஸ் பண்ணுற மாதிரி, அதாவது க்ளீன் பண்ணுற மாதிரி இப்போ க்ளீன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெஷ்ஷு, நீங்கள் பெடிக்யூர் ப்ரெஷ் எடுத்தீங்கல்ல, அதே மாதிரியே இதை மேனிக்யூருக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரெஷ். அந்த ப்ரெஷ்ஷில் கொஞ்சமாக ஷாம்பு எடுத்துக்கோங்க, தண்ணியில் தொட்டு இப்போது அந்த நெயில்ஸ் எல்லாத்தையும் நல்லா லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுங்க. அது உள்ளே இருக்கிற டர்ட்டு நீங்கள் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து புஷரில் எடுக்கும் போதே எல்லாமே வந்துட்டுருக்கும், இருந்தாலும் ஒரு மைல்டாக ஒரு ஸ்க்ரப் பண்ணும்போது டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். நம்ம ஸ்க்ரேப்பர் அந்த மாதிரியான எந்த விஷயமும் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா கையிலன்றதுனால, அதனால மெதுவாக ரொம்ப ஸ்லோவாக உங்களுக்கு ப்ரஷ் பண்ணி க்ளீன் பண்ணுங்க. இப்போ கை வந்து நல்லா அந்த ஷாம்பூலாம் போட்டிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தண்ணியை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃப்ரெஷ் வாட்டர் வச்சு அந்த ஹேண்ட்ஸை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து ஸ்க்ரப்பு பண்ண போகிறோம். இப்போ ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணி நல்ல ஒரு மசாஜ், ரொம்ப போட்டு தேய்க்க கூடாதுங்க. ஸ்க்ரப்பு போடும்போது நீங்கள் காலுக்கு பண்ணுற மாதிரி கைக்கு பண்ணக்கூடாது. கைக்கு ரொம்ப சாஃப்டாக தான் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லட்டுங்களா? உங்களுக்கு ஹேண்டுக்கு வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அது பதில் வேறு என்ன போடலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து கோகனட் ஆயிலும் சுகரும் போடலாங்க. அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு மசாஜ் மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேனும் ரிமூவ் ஆகும், உங்களுக்கு டெட் ஸ்கின்ஸும் உங்களுக்கு ரிமூவ் ஆகும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நீங்க அந்த ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணிடுங்க. இப்போ நீங்க மசாஜ் க்ரீமை அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு ஸ்லோவா ரிலாக்ஸ்டா, அவங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்லோவா அவங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷர் வேணுமோ அந்த ப்ரெஷர் கொடுத்து அவங்களுக்கு ஒரு மைல்டு மசாஜ் அவங்களுக்கு ஹேண்ட்ஸில் கொடுக்கணும். மசாஜ் மினிமம் நீங்கள் வந்து ஒரு 2 to 3 minutes ஆகுது கண்டிப்பாக ஹேண்ட்ஸில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க நல்லா ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஹேண்ட்ஸில் மட்டும் இல்லை ஃபிங்கர்ஸ்லேயும் ஒரு ஃபிங்கருக்கும் ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் கொடுத்து அவங்களோட ஹேண்ட்ஸில் ஒரு மசாஜ், ஜென்டில் மசாஜ் பண்ணுங்க. பாருங்க அவங்களோட நெயில்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகா கிளீனா நீட்டா இருக்கு பாருங்க. அவ்வளோதாங்க, மேனிக்யூர் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி ஸ்டெப். ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் டெஃபினட்டாக என்ன காண்டாக்ட் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம நோட்டிஃபிகேஷன்ல வரும். பாருங்க. தேங்க்யூ.